முதுமை, தோல் வியாதிகள், ஆட்டிசம், புற்றுநோய், டிமென்ஷியா, சர்க்கரை வியாதி, கண் வியாதிகள், செவிட்டுத்தன்மை, ஹார்ட் டிசீசஸ், மெட்டபாலிக் சிண்ட்ரோம், மல்டிபிள் ஸ்க்ளரோசிஸ், நியூரலாஜிக்கல் டிசீசஸ், ஒபெசிட்டி போன்றவை மைட்டோகாண்ட்ரியாவின் செயல் இழப்பால் உண்டாகின்றன. ஒவ்வொரு செல்லுக்குள்ளும் பல மைட்டோகாண்ட்ரியா உள்ளன. மைட்டோகாண்ட்ரியா நாம் உண்ணும் உணவிலிருந்து கிடைக்கும் கெமிக்கல் எனர்ஜியை ஒவ்வொரு செல்லும் பயன்படுத்தக்கூடிய சக்தியாக மாற்றும் திறன் படைத்தது. எனவே பவர் ஹவுசஸ் ஆஃப் த செல் என மைட்டோகாண்ட்ரியா அழைக்கப்படுகிறது. மைட்டோகாண்ட்ரியான் 100 நாட்கள் மட்டுமே வாழக்கூடியது. நமது உடலில் 2 பில்லியன் மைட்டோகாண்ட்ரியா ஒவ்வொரு நொடியிலும் உருவாக்கப்படுகின்றன. நாளொன்றுக்கு 65 கிலோ முதல் 120 கிலோ வரையிலான மைட்டோகாண்ட்ரியா உடலில் உருவாக்கப்படுவதாக கணக்கிடப்பட்டுள்ளது. இதய செல்லில் 1500 மைட்டோகாண்ட்ரியா உள்ளன. தசைகளில் சுமார் 20,000 மைட்டோகாண்ட்ரியா உள்ளன. கல்லீரல் செல்லில் 2000 மைட்டோகாண்ட்ரியா உள்ளன. இரத்த சிவப்பு அணுக்களில் ஒரு மைட்டோகாண்ட்ரியா கூட இல்லை. ஏடிபி உற்பத்தி, செல்லின் வளர்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துதல், ஹீட் ப்ரொடக்ஷன், கால்சியம் ஸ்டோரேஜ் மற்றும் அப்போப்டோசிஸ் எனப்படும் புரோகிராம்டு செல் டெத் மற்றும் ஸ்டீராய்டு உற்பத்தி ஆகியவை மைட்டோகாண்ட்ரியாவின் சிறப்பான வேலைகள். ஒரு வரியில் சொன்னால், மைட்டோகாண்ட்ரியா இல்லையேல் உயிர் வாழ்க்கை இல்லை. மைட்டோகாண்ட்ரியான் செயல்திறனை அதிகரிக்க ஈட் ஃபியூவர் கலோரிஸ், அதாவது ஈட் லெஸ். ஈட்டிங் விண்டோ பீரியட் மே பி ரெடியூஸ்ட் to 8 to 10 hours with 16 to 14 hours of non-eating period. Eat complex carbohydrates, reduce refined carbohydrates. Eat sources of omega-3 fatty acids. Try heat therapy. Reduce stress with relaxation techniques like meditation. போதுமான தூக்கம், 15 நிமிட சூரிய ஒளி ஆகியவை மைட்டோகாண்ட்ரியாவின் செயல்திறனை மேம்படுத்துபவையாக பரிந்துரைக்கப்படுகின்றன. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃபுட்ஸ் மைட்டோகாண்ட்ரியாவின் திறனை அதிகரிக்கின்றன. குறிப்பாக வைட்டமின் ஏ, வைட்டமின் இ, கெரட்டினாய்ட்ஸ், கோஎன்சைம் Q10 ஆகியவை மைட்டோகாண்ட்ரியல் டார்கெட்டட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆகும். கொழுப்பு அதிகரித்தால் மைட்டோகாண்ட்ரியாவின் செயல்திறன் குறையும். ஓவர்வெயிட் மற்றும் ஒபேசிட்டி ஏற்படாமல் பாடி மாஸ் இண்டெக்ஸை சரியான அளவில் வைத்திருந்தால் மைட்டோகாண்ட்ரியா சிறப்பாக செயல்படும் என்பதில் ஐயமில்லை. சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய குறிப்பாக அல்ட்ராவயலட் பி ரேஸ் மற்றும் இன்ஃப்ராரெட் லைட் ஆகியவை மைட்டோகாண்ட்ரியாவில் மெலட்டோனினை அதிகரித்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைத்து கேன்சர், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், டயபெட்டிஸ் மற்றும் நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீசஸ் வராமல் பாதுகாப்பதாக ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. மைட்டோகாண்ட்ரியல் ஃப்ரீ ரேடிக்கல் தியரி ஆஃப் ஏஜிங் முதுமைக்கும் மைட்டோகாண்ட்ரியாவின் செயலிழப்புக்கும் உள்ள தொடர்பை தெளிவுபடுத்துகிறது. கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ், புரோட்டீன்ஸ் ஆகியவற்றிலிருந்து மைட்டோகாண்ட்ரியா நமது உடலுக்கு தேவையான சக்தியை உருவாக்கும் போது உண்டாகின்ற பை ப்ராடக்ட்ஸ்களான ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசிஸ் மூலமாக உருவாகும் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் மைட்டோகாண்ட்ரியாவின் பல பகுதிகளை சேதமடைய செய்கிறது. இதனால் மைட்டோகாண்ட்ரியா இறப்பு மற்றும் இழப்பு ஏற்படுகிறது. அந்த உறுப்பு செயல்பாடு குறைகிறது. மூளை செல்லின் மைட்டோகாண்ட்ரியா செயலிழப்பால் டிமென்ஷியா மற்றும் முதுமை ஏற்படுகிறது. இதய செல்லின் மைட்டோகாண்ட்ரியா இழப்பால் மரணம் ஏற்படுகிறது. மைட்டோகாண்ட்ரியால் இன்றி உயிர் வாழ இயலாது. மைட்டோகாண்ட்ரியாவின் நலனை எக்ஸசைசஸ் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட்ஸ் மேம்படுத்துகின்றன என ஆராய்ச்சிகள் தெளிவுபடுத்தியுள்ளன. உடற்பயிற்சி செய்வோம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மிகுந்த உணவை உண்போம், மைட்டோகாண்ட்ரியாவை சிறப்பாக இயக்கி
முதுமையை இளமையாக்கி மரணத்தை தள்ளி வைப்போம்.